இந்த நபரோட வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கீங்க? உங்களை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படி வந்து பாக்குறாங்க, ஸோ என்ன மாதிரியான ஒரு தாட்ல இருக்காங்கன்னு குழப்பங்கள் இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்க்க போறோம் அண்ட் தென் நம்ம பிக்கப் ஆய்வுக்குள்ளார போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அதாவது இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க விஷயத்துல இன்னும் வரைக்கும் சரி, ஆரம்பத்துல இருந்து இன்னும் வரைக்குமே ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா, ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் இருக்குதானா? இல்லை. அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒரு இது கடந்து வர மாதிரி இருக்கு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாகவே போக மாட்டேங்குதே. ஊர் உலகத்தை நான் சமாளிக்கிறேனோ இல்லையோ, இவங்களை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குதே. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை நிலையா நிற்க மாட்டாங்க. அவங்க மைண்டே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சரியாகும், மறுபடியும் பிரச்சனைகள் சரியாகும், விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி தான் வந்து எல்லா இதுலேயுமே வந்துட்டு இருக்கும். ஆனால் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறத வந்து வாயில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆனால் செயல்படுத்துறது என்னமோ வேறையா இருக்கும். நீ தான் முக்கியம், நீ தான் என் உலகம்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி ஆக்ஷன்ஸில் செயல்பாடில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கவே இருக்காது, மாறி இருக்கும். எங்கப்பா நான் தான் உலகம்னு சொன்னீங்க, இப்போ வேற யாரும் உங்களுக்கு உலகமாக இருக்காங்களா, அவங்க தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவங்களோட பாரத்தை உங்கள் மேலே இறக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது என்ன அப்படின்னா ஒரு 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 பாயிண்ட்ல இது ஒரு லவ் அப்படின்னு இருந்தாலும் கூட, இன்னொரு பாயிண்ட்ல நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லலாம். அப்படின்னா அவங்களோட பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு நபர். என்னடா இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குதேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. ஆக்சுவலி இங்க சுகர் கோட்டிங்கே கிடையாது. நீங்க தான் உலகம்னு நினைக்கிறாங்க. சி அந்த ஒரு தாட் இருக்குதா. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, கேட்ட அடுத்த நிமிஷம் கிடைச்சிரும், லவ்ங்கிற பேர்ல கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க பாரத்தை உங்க தலையில வந்து இறக்கி வைக்கிறாங்க. ஆனால் நிறைய சிம்பத்தி எல்லாம் நிறைய வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே வந்துட்டு உங்களோட நீங்க என்ன மாதிரியான ஒரு பர்சனா அவங்க லைஃப்ல இருக்கீங்கிறதே கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க அவங்க லைஃப் விட்டு போயிட்டா ஓகே ஃப்ரீடம் எனக்கு கிடைக்கும், நல்லா இருக்கும். ஆனா அது லேட்டர் ரொம்ப ரியலைஸ் பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு இருக்கும். இப்போ மேபி லைக் ஒரு சில பேர் உங்க லைஃப்ல இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், இல்லைன்னா வந்து சண்டை போட்டுட்டு அப்படி கூட இருக்கலாம். ஆனா அந்த கில்ட்டினஸ் அப்படிங்கிறது இருக்கு, அந்த மனசுல அந்த ஒரு அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க எனர்ஜி இருக்கும். பேசின வார்த்தைகளை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையே, ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்கியூமெண்ட் சண்டை நடந்துருச்சு. இப்போ நான் எந்த பாயிண்ட் உள்ள கொண்டு போய் இதை எப்படி சரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா இங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு கூர்மை தெரியுது, ஒரு ஷார்ப்னஸ் தெரியுது. ஓகேங்களா? சைலண்டா இப்போ அதுதான் சரி பண்ணணும். அந்த ஷார்ப்பாக இருக்கிறது எப்படி நான் வந்து ஒரு ஸ்மூத் ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த இதில் இருக்கு. சரி, அதுதான் நீங்க தான் உங்க ஸ்ட்ரென்த், மிகப்பெரிய ஒரு பலம்.
ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க தன்னோட ஹாப்பினஸ், தன்னோட சேஃப்டி ஃபர்ஸ்ட் பார்த்துருவாங்க. தான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருந்துக்கணும். இப்போ நீங்க ஒரு அன்பு கேட்குறீங்களா, கொடுப்பாங்க. பாசம், எஸ். பாதுகாப்பு, எஸ், கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க? தான் சேஃப்டியா இருந்து தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ கொடுப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா, அப்போ நீங்களும் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கீங்கன்னா, அப்போ போய் கேட்டீங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா உங்க இது அப்படியே ஆப்போசிட். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களும் ஒரு பிரச்சனையிலிருந்து உதவி கேட்டு வராங்கன்னா, நீங்க அவங்க பிரச்சனையை தான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும்னு பார்ப்பீங்க. உங்களோடது கூட அப்புறம் பேசிக்கலான்னு. சரி, நீங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பலம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கீங்க. அது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சரி, இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைமிங், சரி அந்த இந்த இந்த ஒரு ஒரு நேரம் இந்த கிளிக் ஆகாம இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைமிங் இதுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பிரிவினைகள் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பேசாம இருக்கு, சரியில்லாம இருக்குன்னாலும் கூட அது இந்த டைம் பீரியடுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ அந்த பர்சனும் சரி, நீங்களும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்னா என்ன, இது எந்த லெவல்ல இருக்கு, இது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஸ்பெஷல் தான். ஓகேங்களா? ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்பெஷல் தான் இருக்கு. இப்போ தெரியல என்னங்கிறது. ஏன்னா ஒரு அழுத்தம்ங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் கேப் இருந்தா ஒருத்தவங்களும் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வழிகள் இருக்கும். பார்ப்போம் வேற என்ன ஒரு மெசேஜஸ். ஆனா ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் இப்போ இருக்கு. ஆனா அதோட சேர்ந்து பயமும் இருக்குங்க. ஓகேங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசலைங்கிற ஒரு பார்வை, உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம். ஆனா அவங்களுக்கு நிறைய தேவையில்லாத பயங்கள் அப்படின்றது இருக்கு. சரி, குழப்பங்கள் உங்க விஷயத்துல அப்ப அவங்க ரொம்ப குழப்பமா இருக்காங்க, நிறைய யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப அவங்களுக்கு என்னன்னா, உங்களை ஒரு பக்கம் தள்ளி நிக்கலாம், இப்போதைக்கும் தள்ளி நிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்லயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் விலைக்கு போயிட்டீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வேற எங்கேயோ போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்க நீங்க எத்தனை கேள்வி கேட்டீங்கன்னாலுமே அமைதியா இருப்பாங்க. இன்னும் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் பண்றதோட அந்த வேகத்தோட அந்த கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஆனா உண்மையான ஃபீலிங்ஸ் என்னங்கிறது அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு டைம் கண்டிப்பாக வேணும். இந்த கார்டு நான் போய் பார்த்தேன். சரி, அவங்களோட இந்த குழப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தங்கள் அந்த மாதிரி சொன்னா கூட நீங்க ஒரு சாதாரண ஒரு கேஷுவலான ஒரு பர்சன், அவங்க லைஃப்ல மேபி ஒரு பாஸ்ட் பர்சன் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் பர்சன் இல்லை அவங்க லைஃப்ல வேற பர்சன் மாதிரி அப்படி நீங்க காமனே கிடையாது. நீங்க கொஞ்சம் வித்தியாசம், ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு சாதாரண நபர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா? ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் இருக்கும், நிறைய கற்பனைகள் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே உடனுக்குடன் நடக்கணும், உடனுக்குடன் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதை இதை உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா தான் அவங்களுக்கு உங்களே புரிஞ்சுக்க முடியாம, அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்க முடியாம அந்த கோபங்கள் வருது, எல்லாமே இந்த குழப்பங்கள் வருது. ஓகேங்களா? சரி, அது அவங்களோட அந்த பொறுமை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அதனாலதான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேப், கொஞ்சம் டைமிங்கிறத விட்டாதான் இதனோட ஒரு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவங்கிறது வரும். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் இருக்கீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு உடனுக்குடன் நான் உங்க மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க, சரியாகணும், நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப பேசலையே, அவங்க கேட்கறத உடனுக்குடன் என்னால செய்ய முடியாது அப்படின்னு நீங்க இருக்கீங்க. ஆனா
உங்களால் முடிஞ்சது மட்டும்தான் செய்ய முடியும், ஐ நீட் சம் டைம் அப்படின்றது இருக்கலாம். அது என்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதோட வேகம். ஸோ இப்போ உங்கள் சைடில் என்ன ஒரு வேகம் இருக்கு? அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தா நீங்கள் அவங்க பேச மாட்டாங்களே, நான் எல்லா எஃபோர்ட்ஸும் போடுறேன்னு எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சைலண்டாக இருக்காங்க? ஸோ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் மனசுக்குள்ளே அந்த லவ், அந்த பாசங்கிறது இருக்குதா. ஆனால் அது எந்த இடத்துல வைக்கிறதுங்கிற ஒரு குழப்பங்கள் காரணம் வந்து மோஸ்ட்லி இதுவாக தான் இருக்கு, அந்த வேகம், அந்த அவசரம். ஆனால் ஜென்ரலி ரெண்டு பேரும் ஸ்பெஷல் தான். அது அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வழியில் ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஓகேவா? அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழப்பங்கள் என்னன்னா, உங்களோட சம்டைம்ஸ் உங்களை புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கலாம். உங்களோட எதிர்காலம் ஷேர் பண்ணுனா எப்படி இருக்கும், ஃபியூச்சர் லைஃப் வந்துட்டு எப்படி கொண்டு போறது. அது ஏன்னா அவங்களுக்கு ஒரு இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா தனியாக நிறைய கால்குலேஷன் பண்ணுவாங்க. அவங்களோட எதிர்காலத்தை வச்சு நிறைய கால்குலேஷன்ஸ் இப்போவே வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து தெளிவான ஒரு நபர். எதை செஞ்சாலும் அது வந்து தன்னோட எதிர்காலத்தை சேஃப்டி இருக்குதா, அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நடக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில அந்த டைமிங், இது எல்லாமே அவங்கள ரொம்ப யோசிக்க வைக்குது. ஓகே, இது எதிர்காலம் போனால் இப்படி இருக்குன்ற ஒரு கால்குலேஷன்ஸில் அவங்க இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பத்தில் இருந்த எமோஷனலில் தான் போயிருக்கும், ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸில் தான் இருந்திருக்கும். இப்போ இது ப்ராக்டிக்கலில் வந்திருக்குது. ப்ராக்டிக்கல் அப்படின்னு வர்றப்போ இந்த இடத்துல வந்துட்டு அடுத்து என்ன, இதனோட எதிர்காலம் என்ன, ஃபியூச்சர் வரைக்கும் போகுமா, போனால் என்ன பிரச்சனைகள் வரும், அப்படி மைண்ட். ஓகேங்களா? ஆனால் வந்து என்ன வேணா சொல்லட்டும், வெறுத்துட்டேன்னு கூட சொல்லட்டுமே, ஏதோ ஒரு இடத்துல நீங்க அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்கள வந்து ஏதோ ஒரு வழியில நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. வெறுப்புகள் இருந்தாலும் சரி, மறந்தேன்னு சொன்னாலும் சரி, ஆனா அந்த மனசு எங்கேயோ வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க லைஃப்ல நீங்க வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருப்பீங்க. அப்படியே ஒட்டுமொத்தமா லைஃபே மாத்திருக்கீங்களா அப்படின்றது இருக்காது. பட் ஆனா ஏதோ ஒரு மாற்றத்தையாவது கொண்டு வந்திருப்பீங்க. அவங்க லோவா இருந்த டைம்ல நீங்க அவங்களை தூக்கி விட்டுருப்பீங்க, உதவி செஞ்சிருப்பீங்க, ஆறுதலா நின்றுப்பீங்க. அதாவது தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற டைம்ல ஒருத்தவங்க நமக்கு வந்து நிக்கிறாங்கன்னா, அவங்க நமக்கு அதை செஞ்சாங்கன்னா அது யூஸ்வலி மறக்க மாட்டாங்க. ஸோ என்ன கோபம் வெறுப்பு இருந்தாலும் அந்த ஒரு தாட் அப்படின்றது வந்து இருக்குதா மைண்ட்ல அவங்களுக்கு. ஓகேவா? சரி, அவங்களோட லைஃப்பில் அவங்க உங்களுக்கு செஞ்சது வந்து, நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்கோங்களேன். க்ரீன் கலரு, எல்லோ கலரில் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அந்த கலரை பார்த்தா யூஸ்வலி நமக்கு ரொம்ப பிரைட்டாக ஏதாவது ஒரு பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கலர் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுத்தது டார்க் பிளாக், இருட்டு. அவங்களுக்கு அந்த கில்ட் இருக்கா, அது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்குதான்னா இருக்குங்க. ஆனால் அது வந்து அவங்க என்ன சொல்றது, அதை வெளி காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க சைடில் வந்துட்டு அதை செஞ்சது நியாயம்னு நியாயப்படுத்துறதுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, என்னதான் இருந்தாலும் சரி, அவங்களோட மனசுக்குள்ளார வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கூட வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் சான்ஸில் பார்ப்போம். ஆனால் இந்த பர்சனோட மிகப்பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்துக்கு உண்மை என்னன்னு தெரியும், இருந்தும் ஒரு பிடிக்காதவங்க வேண்டாதவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவா, இப்போ இதுதான் பாசிட்டிவ்னு, இப்போ உங்களை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறாங்க, உறுதியாக தெரியும் பாசிட்டிவ்னு. ஒரு சில பேர் பிடிக்காதவங்க வேண்டாதவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அதை நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல யோசிப்பாங்களே தவிர டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு பண்ண மாட்டாங்க, நிறைய யோசிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த நபருடைய மிகப்பெரிய வீக்னஸாக இருக்கும். சரி, நிறைய சொல்லப்படாத நிறைய லவ் விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ யூ ஆர் வெரி ப்ரீஷியஸ், அது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும்.
அவங்களோட மைண்டில் அந்த மனசில் நீங்கள் இருந்த வரைக்கும் அந்த பிகினிங்கில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ், அமைதி, நிம்மதிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. அது அவங்களுக்கு இன்னுமே நல்லாவே தெரியும், நீங்கள் அவங்க லைஃப்பில் இருந்தால் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும்னு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய டைவர்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேர் சொல்கிற நிறைய விஷயங்கள் அவங்க கேட்கறதுனால தான் இவ்வளோ. என்னைக்குமே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருந்தால் அதில் நெகட்டிவ்க்கு தான் அதிக பவர் யூஸ்வலி இருக்கும். ஏன்னா அவங்க சைடில் இப்போ நெகட்டிவ் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ்ங்கிறதே வந்து அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம், நம்ம வந்து பிக்கப் ஆயில போய் வேற என்ன மெசேஜஸ் வந்துட்டு வருது எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் 3 ஃபைல் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த சான்ஸ் வந்து இருக்குமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுல் நான் கொடுக்குறேன் ஃபைல் நம்பர் 1க்கு. ஃபைல் நம்பர் 2க்கு இந்த பட்டர்ஃப்ளை. ஃபைல் நம்பர் 3க்கு ஐ கிவ் திஸ் நெயில். தெரியுதா? ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலு பார்க்குறீங்களா? எஸ், பார்க்கலாம். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1. ரைட், ஓகே. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ ஃபைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் வாங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். File number 1. File number 1. See, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட், ஒரு முக்கிய ரோல், அதாவது மேபி உங்களோட இந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இல்லாமல் ஒரு கொஞ்ச நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த கொஞ்ச நாட்கள் அந்த ஆரம்பத்தில் அந்த இருந்த அந்த ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்னன்னா வந்து இது ஒரு கேப் வந்து மறுபடியும் இந்த பாண்டு திருப்பி பேசுகிற மாதிரி வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இது அந்த பர்சனே திருப்பி வந்து மறுபடியும் சரி பண்ணணும்னு நினச்சாலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஒரு சில பேருக்கு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதில் வந்து ஒரு ப்ரெசண்ட்டுங்கிறத தாண்டி நிகழ்காலம் எதிர்காலம்ங்கிறத தாண்டி பாஸ்ட்டுங்கிறது தான் வருது. எப்படி பார்த்தாலும் முடிஞ்சு போன அந்த விஷயம் முன்னாடி வர்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனா எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க உங்க பேச்சே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல எடுபடாது. அவங்க எடுக்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு இடம் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு உண்மையிலே இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா எல்லா அட்வான்டேஜுமே இருக்குதான். ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது மனசுல. மேபி இந்த பாண்டிங் வந்து திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்த ஒரு பாண்டிங்காக இருக்கும். அதுவுமே அவங்க மனசுக்குள்ள திடீர்னு வந்த ஒரு பயம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை இது நம்ம மறுபடியும் வந்து திரும்ப உங்க லைஃப்குள்ள இப்போ மேபி நோ கான்டாக்ட்ல இருக்காங்க, இல்லை ப்ராப்ளம்னாலும் திரும்ப சரி பண்ணிட்டு மறுபடியும் வாழ்க்கையில வந்தா ஏதோ ஒரு பிரச்சனைகள் யாரோ கொடுப்பாங்களோ, இல்லை வேற தேர்ட் பர்சன்னால பிரச்சனை ஆகுமோ, ஃபேமிலினால ப்ராப்ளம்ஸ் வந்துருமோ, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பயமும் இருக்கு. இப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராப்பரா கைடு கொடுக்குற ஆளு இல்லை, இதை செய், பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆள் இல்லை, கரெக்டாக கைட் பண்ண ஆள் கிடையாது. நீங்க அவங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய கைடா இருந்திருப்பீங்க பல வழிகளில். அவங்களோட கெரியர், பணம், நிறைய வழிகளில் ஒரு கைடா இருந்திருப்பீங்க. உங்க பேச்சு கேட்டுட்டு நிறைய அட்வைசஸ் கூட எடுத்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கே ஒரு முடிவு எடுக்கணும்னு வர்றப்போ அவங்களுக்கு அந்த கைடு கிடையாது.
ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு தனியாக யோசிக்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பாயிண்ட்டை யோசிக்க விட்டா 20 பாயிண்ட் பக்கம் யோசிச்சு குழப்பிக்குவாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு அவங்க தனியாக யோசிச்சதுனால தான் இப்போ அவங்களுக்கு முடிவுகள் கொண்டு வர முடியாமல் இருக்காங்க. பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு உங்கள் விஷயத்தில் பிடிச்சது இருக்கு, பிடிக்காததும் அப்படின்றதும் இருக்குதான். இந்த ஒரு ஒயிட் ஃபெதர்ஸ் மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்கள் உங்களை வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் கொடுத்த பொருட்களையோ இல்லை நீங்கள் கொடுத்த அந்த மெசேஜஸையோ வந்து அவங்க டெஃபினெட்லி லைஃப்பில் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணணுங்கிறதே வந்து யோசிப்பாங்க. ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு அதாவது கூட இருந்து சப்போர்ட் பண்ண முடியல, விலகி நின்று நான் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறேன், ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி இருக்குது இங்கே. ஓகேங்களா? ஸோ ஆனால் இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க உண்மையிலே வந்து ஒரு கம்ப்ளீட் உங்க விஷயத்துல நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க தான், ஆனால் பாசிட்டிவும் இருக்குதான். ஆனால் அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எடுத்து சொல்ல தெரியல, சொல்றதுக்கு பொறுமையும் கிடையாது, அது தெரியவும் மாட்டேங்குது. அதனாலே ஒரு மிகப்பெரிய குழப்பம், மிக்சடான ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க உங்க விஷயத்துல. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க போய் உட்காந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் இப்படிதான் அப்படிதான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சோஃபார் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கு, ஆனா உங்களுக்காக ஃபைட் பண்ண முடியல. வீக் வந்து அவங்க தான், ஆனா அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. எது நான் வீக்கா? அப்படிலாம் இல்லையே, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், அப்படிதான். இந்த பேலன்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் இப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. இவங்க இப்போன்னு கிடையாதுங்க, இவங்க ஃபியூச்சர் வரைக்குமே அப்படிதான். பாஸ்ட்லி இவங்க அப்படிதான் இருந்திருக்கலாம், மேபி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்க விஷயத்துல நல்ல ஒப்பீனியன் இருக்கு, ஆனா அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் போயிட்டு இருக்கீங்க. அவங்க நிறைய கேள்விகள் அவங்களே கேட்கறாங்க. ஓகேவா? நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, நீங்க அவங்கள சைலண்டா நோட் பண்றீங்க, பாக்குறீங்கிறது மேற்கொண்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க அதாவது உங்களோட மனசுல அவங்கள எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படிங்கறதும் தெரியும், வெரி ஸ்பெஷல்னு தெரியும். ஆனா அவங்க இன்னும் ஸ்டடி நிக்கல, அவங்களுக்கு இன்னும் இந்த குழப்பங்கள் நிக்கல. இவங்களுக்கு எங்கேயோ ஒரு பயம்ங்க, இல்ல யாரோ ஒரு பயமூத்தி விட்டுருக்கலாம். சைலண்டா இன்னும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு இவங்கள. ஸோ அந்த பயத்தை வந்து மேபி அவங்க சைட்ல இருந்தோ இல்லை வேற யாரோ அது வந்து கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல, பட் ஆனால் அந்த பயம் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 2, வெரி லக்கி சாம் சொல்லலாமா? உண்மையிலே அந்த பர்சனுக்கு நீங்க ரொம்ப பெரிய லக்கி சாம்ங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து சரி, ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தேர்ட் பர்சனை உள்ளேயே விடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பர்சன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு என்ன வேணா பேசுன்னு சொல்லிட்டு உள்ள விடாம இருந்தீங்கன்னா இந்த பாண்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஆனா அவங்கள விட உங்களோட எனர்ஜி பிடிவாதம் இருக்கும், ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபேவரட் பர்சனாக இருந்திருக்கீங்க. இப்போ இருக்கிறீங்களா அப்படிங்கிறது another பாயிண்ட். ஆனா ஒன்ஸ் இருந்திருக்கீங்க. இப்போ ஆனா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும், நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும்.
ஆனால் உங்களுக்கே வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சோ அதே அளவுக்கான வழிகளும் கொடுத்துருக்குது. இப்போ ஒரு சில பேர் நீங்களே எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சா போதும், ஆசை ஒரு பக்கம் இருக்கு, ஆனா அதுல ஃப்ரீடம் இல்லைங்கிற இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. வெளியில வந்தா ஃப்ரீடம் கிடைக்குமோன்ற ஒரு தாட்டும் இருக்கு. ஸோ நிறைய குழப்பங்கள் இங்க காமிக்குது. ஆனா இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல உயர்வா வைப்பாங்க, ஹாப்பியஸ்ட். ஆனா பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் வந்து ப்ராப்ளமே. ஆனா அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க டாமினேட் பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் கரெக்டா கைட் பண்றீங்க சொல்றீங்கன்னாலுமே டாமினேஷன், நீங்க தான் டாமினேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா உண்மையிலே அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபீமேல் தான் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாண்டிங்ல வந்து பேஷன் எப்பயுமே போகாதுங்க. அது வெறுப்பு இருக்குதோ இல்லையோ, பேசுறாங்க பேசல சண்டை போடுறாங்க, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவங்க மனசுல வந்து இதுக்கான ஒரு பேஷன் இருக்குல்ல, அந்த ஃபயர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் போகாது. அது இருக்கும், எப்பயுமே இருக்கும். சரி, அவங்களுக்குள்ளார இருந்த ஏதோ ஒரு விஷயம், இப்போ ஒண்ணுமே எனக்கு தெரியாது, டேலண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அந்த டேலண்ட்டை வழியில நீங்க தான் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பார்க்னஸ், ஏதோ ஒரு மோட்டிவேஷனை நீங்க தான் ஆக்சுவலி கொண்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஆனா வந்து இப்போ ஒரு உங்க கூட அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமிங் இருக்குல்ல, நீங்க அவங்கள தூக்கி விட்ட அந்த டைமிங் எல்லாமே வந்துட்டு அவங்களால மறக்க முடியாது. ஆனா வந்துட்டு நீங்க இப்போ போய் கேட்டீங்கனாலுமே, டிஃபெண்ட் பண்ணீங்கனாலுமே வந்துட்டு மறந்த மாதிரியே பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஈகோ, எல்லாமே நீங்க தான் முடிவு எடுக்கிறீங்களா, எல்லா டாமினேஷனும் நீங்க தான், அப்ப நான் யாரு, எனக்கு டேலண்ட் இல்லையா, அது ஒரு குட்டிக்குண்டு ஈகோ எங்கேயாவது இருக்கும். அதுதான் வந்துட்டு அவங்க மனசுல உண்மையான ஒரு உணர்வுகள் உங்களை ஒரு நல்ல இடத்துல வச்சிருந்தாலுமே வந்துட்டு அதை வெளியில கொண்டு வர விடாம தடுக்குது. அவங்களே வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட ஏதோ ஒரு ஆசைகள் உங்க மேல அப்படின்றது இருக்கும். ஆனா வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்க வந்து ஒரு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நீங்க மோஸ்ட்லி பாசிட்டிவ் அப்படின்றதுலே தான் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க, பாசிட்டிவா தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த முடிவுகள் அது வெளியில வேற மாதிரி போய் வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகுதுங்க. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதுதாங்க, லைக் வெரி ஸ்பெஷலுங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி வருது. ஆனா வந்து இதுல என்ன அப்படின்னா, சம்வேர் வந்து அவங்களுக்கு எனர்ஜி எங்கேயோ ட்ரெயின் ஆகுற மாதிரி இருக்குங்க. ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸாக இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பேம்பர் பண்ணணும், யாரோ யாரோ வந்து என்னை ரொம்ப பேம்பர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஒன்ஸ் எல்லாமே. ஆனால் சம்டைம்ஸ் வந்துட்டு இல்லை, நான் ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன், எனக்கு ஓவராக பேம்பர்லாம் பண்ணக்கூடாது, நான் மெச்சூர்டாக நடந்துக்குவேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆசைகள் நிறையா வந்துருச்சு அவங்களுக்கு, இருக்கலாம். ஆசைகள், எதிர்பார்ப்புகள் நிறையா வந்திருக்கும், நிறைய விஷயங்கள்ல வந்திருக்கும். ஸோ அதுக்கு இந்த பாண்டிங் ஒரு தடையாக கூட அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். சரி, அந்த பர்சன் அதான் சொன்னல, ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஏஜாக வேணாலும் இருக்கலாம், தான் ஒரு யங் ஏஜ், தான் ஒரு சின்ன பசங்க, எனக்கு அப்படியே பேம்பர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்கள புரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு சவால் தான். பார்ப்போம். சரி, அதுதாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து அந்த எனர்ஜி ஸ்பார்க்னஸ் கனெக்ட் ஆகணும். ஆனால் இங்கே வந்து ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரையும் பிடிக்கும் தான். என்ன சவால், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எனக்கு ஐ ஹேட் யூ வெறுப்புகளே சொன்னாலும் சரி, ஐ ஹேட் யூன்னு சொன்னாலும் சரி, நான் மூவ் ஆனே ஆகிட்டேங்கன்னு சொன்னாலும் சரி, மனசில் அந்த பாண்டிங், அந்த லிங்க் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க ரெண்டு பேரோட அந்த டைமிங் சுத்தமாக மேட்ச் இருக்காது. ஆல்மோஸ்ட் எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பாசிட்டிவாக இருக்காங்க, சூப்பர் எனர்ஜியில் இருக்காங்கன்னா இன்னொருத்தவங்க டல்லாக இருப்பாங்க.
எனக்கு பேச கொஞ்சம் முடியாது, நான் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு டயர்டாக இருக்கு. இன்னொரு பர்சன் பேசணும் அப்படின்ற இதில் இருப்பாங்க. ஸோ இந்த டைமிங்கும் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனர்ஜி வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு சவால்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சரௌண்டிங்ஸ். சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸ் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இப்போ 2 பேர் தனியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எய்தர் அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை உங்கள் சைட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையோன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த தேர்ட் பர்சன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேர்ட் பர்சன் பண்ணுற வேலை தான் வந்து இங்கே எல்லாமே வந்து மாற்றி விட்டு உட்காந்துருக்கு. ஸோ இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி, மைண்ட் செட், இந்த 2 விஷயமே வந்து சரி பண்ணுனா முடியும். தேர்ட் பார்ட்டி எல்லாம் வந்து பவர்லெஸ்ஸுங்க. ஓகேவா? அது என்ன வேணா வந்துட்டு சொல்லட்டும். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து சரி ஆகணும் அப்படின்னா லுக் அட் இது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு, எவ்வளோ ஒரு பியூராக ஒரு அமைதியான ஒரு மெசேஜ். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜே வந்து இதுதான். ஓகேவா? ஸோ என்ன தேர்ட் பார்ட்டி என்ன ஒரு விஷயம் என்ன டிசைனாக பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் சரி உங்ககிட்ட தான் ஆன்சர் இருக்கு. ஆனால் இது என்னன்னா ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் அந்த தேர்ட் பார்ட்டியோட சண்டை போட முடியலங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரீசன் அந்த எனர்ஜியில தான் இருக்கு. ஓகேவா? அதாவது ஒன்று ஒருமிக்கா வந்துட்டு ஃபயர் எலிமெண்ட் மாதிரி நிற்பீங்க, நெருப்பு மாதிரி நிற்பீங்க, வா பார்த்துக்கலாம். இன்னொன்று யோசிப்பீங்க. அந்த யோசனைகள் உங்களோட எனர்ஜியை வந்து அவங்களோட எனர்ஜியோ உங்களோட எனர்ஜியோ இது பண்ணிடும். ஆனால் இந்த பாண்டிங்க்கு வந்துட்டு மறுபடியும் வந்து யுனைட் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்களோட எனர்ஜி தான் பிரச்சனை 2 பேரோடதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை சரி பண்ணுனா இந்த பாண்டிங்க்கு எனதர் லைஃப் அப்படிங்கிறது இருக்கு. மறுபடியும் ரீயூனைட் ஆக அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது ரீயூனைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த டைமில் வந்து ஒரு கனெக்ட் ஆகிறது மறுபடியும் செய்கிறது வந்து ஒரு வளர்ச்சி ஆக்சுவலி கொண்டு வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஒரு நல்ல வளர்ச்சி கொண்டு ஒரு எமோஷன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் படுத்தும். ஒரு புரிதல் இருக்குங்க, ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா பிரச்சனைகளும் தாண்டி அது இருக்கும். அது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்ன அப்படின்னா வந்து இது 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்த 2 பேருக்கும் நடுவில் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும் உங்கள் பாண்டிங்கே. ஓகேவா? ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு பழக்கம், மற்றவங்க கிட்ட சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற பழக்கம் உங்களுக்கோ அவங்களுக்கோ இருந்தால் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே? ஸோ pile number 2, that's all. Thank you. pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ pile number 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கப் பைலில் வாங்க, அப்போ தான் வந்து புரியும். pile number 3. சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இருந்தப்போ அவங்களுக்கு அருமை தெரியல. அவங்க வந்து மைண்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மாறிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு பொருள் வந்து ஒரு பொருளே வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் இல்லை ஒரு பர்சன் யாரோ எது வேணாலும் இருக்கலாம், அது தாங்கிட்ட இருக்கிறப்போ அது அவங்களுக்கு அதனோட அருமை புரிய மாட்டேங்குது. அது அதனால தனக்கு எவ்வளோ யூஸ் ஆனாலும் சரி, தான் லைஃப் எவ்வளோ முன்னுக்கு வந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தப்போ அது எவ்வளோ தனக்கு உதவி செஞ்சாலும் சரி அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் அது தன்னை விட்டு போகுது அப்படின்றப்போ தான் அவங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறதே இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அவங்க லைஃப்பில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருந்திருக்கீங்கிறதே வந்துட்டு அவங்க அப்போ புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ உங்களை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக வச்சுருந்துருக்கணும், ஆனால் அதை அவங்க வைக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப லேட்டராக தான் தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எப்பயுமே யாரோ சுற்றி இருப்பாங்க, ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ வந்து அவங்கள சுற்றி கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும். அந்த பவுண்ட்ரி தாண்டி தான் நீங்களே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாண்டிங்கில் வந்துட்டு அவங்களோட இந்த தொடர் மனமாற்றங்கள், மைண்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா மாற்றி நினச்சிட்டு மாற்றி பேசினதோட பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய இருந்திருக்கும். ஆனால் அதை ரொம்ப லேட்டராக ரியலைஸ் பண்ணுறாங்க.
ஸோ நான் வந்து அந்த ஒரு டைமில் கரெக்டாக நான் வந்து பேசியிருந்தேன், கரெக்டாக இருந்திருந்தா இந்த இந்த இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ஃப்யூச்சர் இந்த பாண்டிங்க்கு இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் ஆகுது. சரி, இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இது ரீகனெக்ட் ஆகுமா, மறுபடியும் ஒரு ரீகன்சிலியேஷன் நடக்குமா அப்படின்னாலுமே பேசலாம். ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு ஸ்ட்ராங்கை தான் காணும். இதில் என்ன அப்படின்னா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சைலண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக இருக்குங்க. குட் பி ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் யாரோட ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கு. அண்ட் சம் வெரி ப்ரொடெக்ஷன் சைன்ஸ் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்ல வந்து ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப குயிக்காக வெளியே போயிடும். ஆனால் அது வேற ஒரு நல்ல விஷயம் உள்ளுக்குள்ள வருதுன்னா ரொம்ப லேட் ஆகும், பொறுமையாக ஆகும். ஸோ இந்த டைமிங் மட்டும்தான் நீங்கள் கவனமாக எப்பயுமே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை புரிஞ்சுக்கலையோ, என்னை பற்றி எப்படி நினைக்கிறாங்க, எந்த மாதிரி உயர்வாக வச்சுருந்தாங்க, அந்த யோசனைகள்ங்கிறது ஜென்ரலி உங்களுக்கு வேண்டாம். பிகாஸ் யூஆர் வெரி வர்த்தியான ஒரு பர்சன் நீங்கள். ஓகேவா? அவங்கள பொறுத்த வரைக்கும், அந்த நபரை பொறுத்த வரைக்கும் தான் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவாங்க. இன்னுமே ரிக்ரெட் பண்ணுவாங்க. எப்போ நீங்க உங்க லைஃப்ல வந்துட்டு முன்னுக்கு வர்றப்போ. ஓகே, சரி, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு, உங்களுக்கு சயின்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீங்க அடுத்து நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க இந்த டைம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். இது நான் பைல் நம்பர் 3 சொல்றேன். நீங்க உங்க லைஃப்ல அவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து உங்களோட வேல்யூக்கு எதுவோ அதை பார்க்காம எப்பயுமே ஒரு லெஸ்ஸான ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க செட்டில் ஆயிடுறீங்க. உங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். உங்க மைண்டை எப்படி குழப்பணுங்கிறது அது எல்லாருக்குமே தெரியிற ஒரு விஷயம். யாரால வேணா, இப்போ புதுசா ஒரு நபர் வராங்கன்னாலுமே அவங்க கொஞ்சம் பேசினாவே உங்க மைண்டை படிச்சு உங்க மைண்டே குழப்புற அளவுக்கு நீங்க அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வெகுலியா, ரொம்ப வந்துட்டு ஈஸியா அடுத்தவங்க உங்க மைண்டை படிக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. உங்களுக்கு பைல் நம்பர் 3க்கு பிரச்சனை என்ன? யாரும் புரிஞ்சுக்கல, இப்படி பண்ணல, தன்னை வந்து என்ன மாதிரி நினைக்கிறாங்க, எப்படி உயர்வா வச்சிருக்காங்க, அடுத்தவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்க, எந்த இடத்துல வைக்கிறாங்கிறத நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்க உங்களை எந்த இடத்துல வைக்கிறீங்கிறத பார்க்கவே இல்லை. அதே கேள்வியை உங்களை கேட்டு பாருங்க. எவ்வளோ வேல்யூபிளான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் எத்தனை ஒரு உங்களுக்கு செட்டே ஆகாத நபரை உங்கள் லைஃப்பில் விட்டுருக்கீங்கிறத பாருங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் இந்த டைம் வந்து பார்க்குறப்போ நீங்கள் ஒருத்தவங்க வரணும், சேஸ் பண்ணுறீங்க, அவங்க பேசுவாங்களா, இந்த குழப்பங்கள் இருந்தால் ஸ்டாப். உங்கள் ரோல் என்னவோ அது கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க. உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. எல்லாமே செஞ்சீங்க. நீங்க செஞ்ச தப்புக்கும் மன்னிப்பு கேட்டிருப்பீங்க, அவங்க செஞ்ச தப்புக்கும் வந்து கேட்டிருப்பீங்க, சரி பண்ணலாம், சான்சஸ் ஓகே, இன்னொரு சான்ஸ், எல்லாத்துக்கும் போய் முட்டு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலும் இறங்கி போகணுமாங்கிறது உங்க கையிலே தான் இருக்கு. நீங்களே யோசிங்க. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கே நான் கொடுக்குறேன், ஒரு கேள்விக்குறி கொடுக்குறேன், நீங்களே யோசிங்க. ஓகே, சி, நீங்க வந்து உங்க லைஃப்ல எப்பயுமே வந்து இன்வைட் பண்ற பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, உங்க கூட இருக்கிறப்போ அவங்களுக்கு உங்க வேல்யூ புரியவே மாட்டேங்குது. ஆனா உங்களை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா போனதுக்கு அப்புறம் தான் அவங்க நீங்க அவ்வளோ உயர்வான பர்சனாகவே பாக்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க அடுத்தவங்களை குறை சொல்றதை தாண்டி எந்த இடத்துல உங்களோட மிஸ்டேக் இது நடக்குது? ஏன்னா இது இந்த பர்சன் மட்டும் கிடையாது, இந்த பர்சனுக்கு இருக்கிற வேற ஒரு பர்சனா கூட இருக்கலாம், அவங்க யாரா வேணா இருக்கலாம், அவங்க எந்த உறவா வேணாலும் இருக்கலாம். இது மோர் தேன் ஒன் பர்சனுக்கு இந்த விஷயம் உங்க இதுல நடக்குது. அப்போ உங்க சைட்ல என்ன ஒரு விஷயம் வந்துட்டு வீக்கா இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, நான் இது பைல் நம்பர் 3க்கு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிரச்சனைன்னா பொறுமைங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு பைல் நம்பர் 3க்கு. பொறுமை இருப்பேன், பொறுமையால இல்லாம இல்லை, இருப்பேன். ஆனா அதுக்கும் ஒரு டெட்லைன் வச்சிருப்பேன். அது வந்து அந்த அந்த இது வரைக்கும் தான் நான் பொறுமை, அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் உங்கள் லைஃப்பில் நிறைய டெம்பரரியான பர்சன்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3, யூ டிசர்வ் மோர். நீங்கள் மற்றவங்க சுற்றி உங்களுக்கு ஏஞ்சல்ஸ், டிவைன் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. உங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு ரியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்காதது நீங்கள் தான். நீங்கள் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனே கொடுத்துக்கல. அது என்ன ஒரு விஷயம்? ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வருதுன்னா ஈஸியாக ஏன் வந்து ட்ரெயின்ட் ஆகுறாங்க? அப்போ நீங்க கரெக்டான பர்சன் அட்ராக்ட் பண்ணலையா? இன்னும் வந்துட்டு அந்த பர்சனை சேஸ் பண்றீங்களா, துரத்துறீங்களா பின்னாடி? வர்த்தா, வேல்யூவா? பாருங்க. உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்தீங்களா? சரி, இது வரைக்கும் எடுக்கல, இனி எப்படி எடுக்கலாம், என்ன வழியில் எடுக்கலாம்?
யோசிங்க. சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இந்த பர்சன் விலகிறது, பிரச்சனை ஆகிறது, இது எல்லாமே யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜஸ், ஒரு கனெக்ஷன்ஸ். இதில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, இன்னும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக முடியல, இன்னும் எதிர்பார்க்காத சர்ப்ரைசஸ், எதிர்பார்க்காத விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் தான். ஓகேவா? ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு லெவலில் இருக்கீங்க, உங்கள் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தான் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற சான்சஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த பர்சனோட லைஃப்பில் வந்து நிறைய நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஆப்ஷனாக இருந்திருப்பீங்க. எல்லாரும் மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பர்சன் அப்படிதான் இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை விட்டு விலகி எவ்வளோ தூரம் போகிறாங்களோ தனிமையாக அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு. இதுக்காக ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி யூ ஆர் வெரி ஸ்பெஷல், நீ ரொம்ப ஸ்பெஷல், நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன், ஏன் தப்பு தான் அப்படின்றத வந்து சொல்கிறது ரேர். ஆனால் அவங்க தனியாக வந்து அந்த யோசனைகள்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை விட்டதே அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒரு 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 அட்வைஸ், ஒரு ஒரு லெசன் அப்படின்றதே நம்ம வந்து சொல்லலாம் இங்கே. ஓகே, இந்த பாண்டிங்ல வந்துட்டு நிறைய யூனிவர்ஸ் மெசேஜஸ், நிறைய கைடன்சஸ் அப்படின்றது இருந்திருக்கும். கன்ஃபியூஷன், நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். பட் டோன்ட் வரி, இப்போ நீங்க கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னாலுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்ல இப்போ அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பொறுமை, ஸ்லோ, பொறுமை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் உடனுக்குடன் ஆன்சர் வர வேணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்க இருக்கு. அப்போ நீங்க ஒரு நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, இல்ல பெரிய சண்டே ஆச்சுனாலும் அதுவே சாதகமா பேசுற அளவுக்கு, அது பாசிட்டிவா மாறுற அளவுக்கு கூட வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். ஆனா பொறுமை இருந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா வந்து நீங்க ஒரு சில விஷயங்களை அவங்கள பத்தி ரொம்ப குயிக்கா லேர்ன் பண்றீங்க. இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்னும் பதில்கள் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த கிளாரிட்டி அதுக்குன்னு ஒரு சில டைமிங் இருக்கு. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடிஞ்சதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கும். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது அப்படின்னா அடுத்த லைஃப்பை பார்க்கறது தான் பெஸ்ட். இந்த ரிலேஷன்ஷிப் இது எப்போ தானா சரியாகுதோ அது அப்போ வரட்டும்னு விடணும். பட் ஆனால் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலேயும் நீங்கள் உட்காந்துட்டு பொறுமை, ஐ மீன் அஃப்கோர்ஸ் பொறுமைங்கிறது வந்துட்டு இருக்கலாம். பட் ஆனால் உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? தட் இஸ் அ பிக் கொஸ்டின். ஏன்னா எனக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா லக்காக இருக்கட்டும், குட் டைம்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கொஞ்ச நாள் தான் நிற்கிது, ஷார்ட் டேர்ம் தான் இருக்கு. இப்போ ஒரு வாய்ப்பே வருதுன்னாலுமே அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒன் டைம். இப்போ இந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா திருப்பி இதே மாதிரி வாய்ப்பு வர்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பல மாதங்கள் ஆகும். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒன்று விட்டு அடுத்தடுத்துன்னு வந்துடுது வாய்ப்புகள். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து அந்த வாய்ப்புகள் இன்னொரு வாட்டி வரனா பல மாதங்கள் ஆகும். அப்போ ஏன் வர்ற டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்க கூடாது? ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.